அதிகபட்சம் எத்தனை பிரசங்கம் ஒரு வருஷத்துல கேட்டுருக்கோம்? 52 வாரம்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் கேட்டது எத்தனைன்னு கேட்டேன். 52 வாரம் வந்தவங்களே 52 பிரசங்கம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? வந்து உட்கார்ந்தோன்னு மீன் வாங்கி வச்சுட்டு வந்தேன், கறி கடைக்கு வேறு போகணும், சொந்தக்கார வேறு வந்துருக்கிறான், நாளைக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்குது, இப்படி பாதி இடத்துல பாதி பிரசங்கம் போயிடும். நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. அட் ப்ரெசன்ட் யூ ஆர் இன்சைடு த சர்ச், பட் யுவர் தாட்ஸ் அவுட் சைட் ஸ்விங் இந்த ரைன் தான் பறந்து போயிட்டு இருக்கோம். எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான். நான் பேசுகிறது மட்டும் அப்படி பயங்கர பேசிகிட்டே இருப்பேன். சில டைம் பேசும்போது மறந்துடுவோம் பாருங்க. அப்போ என்னென்னா ஏன் என்ன ஐயோ சிங்காக இருக்கும், ஐயோ என்னமோ பேசுகிறேன் மறந்துட்டுமா கரெக்டா. இப்படி நம்ம எல்லாருக்குமே வரும். அதுதான் நான் சொல்கிறேன். 52 வாரம் அட்டன் பண்ணால் கூட, 52 பிரசங்கம் கேட்டால் கூட 52 நம்ம மனசில் இருக்க போகிறதில்ல. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போ 52லேயே வரல அப்படின்னா அதில் 10 கட் பண்ணி 14 கட் பண்ணோன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஸோ பிரசங்கங்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. யூடியூப்பில் 1000 பிரசங்கம் வரும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் தேவன் தன் ஜனத்தை சந்தித்து முகமுகமாய் பேசுகிறது தான் பிரசங்கம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் கிறிஸ்தவர்கள். இப்போ கர்த்தர்கிட்ட பேசணும்ல, பேசணுமா இல்லையா? நானும் போய் உட்காந்துரு, நான் இப்போவும் ஏதாவது ஓடி விட்டு பண்ணுறேன், என்னோட பேசணுமா என்னோட பேசணுமா, அது என்னமோ பிரச்சனை பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட பேசுங்க அது ரெண்டும் உட்காந்துருப்பேன். ஏன்னா அவர் என்கிட்ட பேசணும். ராமன் சொல்லுங்களா? நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறதோட நாங்கள் அதிகம் கேட்குறோம். நீங்கள் வாரத்தில் 1 தான் கேட்குறீங்க, நாங்கள் வாரத்தில் 4 பிரேயர். எத்தனை சந்திக்கிறோம்? 7 நாள் பிரேயர் சந்திக்கிறோம். 7 நாள் நானே பிரசங்கம் பண்ண முடியுமா? யோசிப்பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண முடியும்? ஃபுல்லாக பிரசங்கமாக கேட்குறோம். எந்த கேட்ட பிரசங்கத்தையும் நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், அதை வாக்கு பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனால் நம்மிடத்தில் கேட்ட பிரசங்கங்கள் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்குது, அதுக்கும் நான் சாட்சியாக இருக்கேன். சரி, இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்கள் அன்பு பிள்ளையில் ஆராதனை எவ்வளோ முக்கியமோ அதே போல் செய்தி நேரம் அதை விட முக்கியமானது. ஏன்னா கர்த்தர் அப்போ தான் நம்மகிட்ட பேசுகிறாருங்கிறது எனக்கு தெரியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, புரிஞ்சுக்க முடியாமல் இல்லை. ஸோ அதனால் என்னைக்கு முடியுமானது வருகிற நாட்களில், அதாவது வருகின்ற வர நாட்களில் ஒரு பேப்பர் பேனா நோட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பிரசங்கத்தை நோட் பண்ணிட்டே வாங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி மட்டும் பாருங்கள். நோட் பண்ணிட்டு எழுதிட்டே இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு தடவை ரிவைஸ் அடிச்சுப்பாங்க. நீங்கள் போய் படிச்சுப்பாங்க. படிச்சிங்கன்னா உங்களுடைய பிப்ளிக்கல் நாலேஜ் அதிகமாக போகும். ஆமென். அல்லது நான் இங்கே ஆசீர்வாதமாக இருப்பீங்க, வாழாக மாட்டீங்க, தலையாக நான் பேசுகிறதே இல்லை. ஆனால் நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயம் வித்தியாசமானது. நான் சொல்லலை, பல ஊழியர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க, இங்கே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்குறீங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் பேசுவாங்க, ஐயாவோட பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நாங்கள் வந்தோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் படித்த அதே வேதாகமத்தில் தான் அவர்கள் மறந்து போன விட்டு போன பகுதியை நான் பிரசங்கிப்பேன். ராமன் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் கேட்டேன், மேதாத் எல்தாத் நான் பிரசங்கம் பண்ணேன். யாருக்காவது ஞாபகம் இருக்காது? இப்போ பார்த்துட்டீங்க. இப்படி யூடியூப்பை தேடி பிடிச்சி எதுக்கு அந்த மேதாத் எல்தாத்னு நிறைய பேருக்கு தெரியாது வரல. ஒரு ஊழியர் இதுக்காக அவர் பைபிள் ஸ்காலர், பல நாடுகளுக்கு போகிறவர். அவர் என்னை தேடி வந்துட்டாருங்க. அவர் பெரிய ஆஃபீஸராகவும் இருக்காரு. அவர் தேடி வந்துட்டார். என்னன்னா இந்த மேதாத் எல்தாத்னா யார் அப்படின்னு எனக்கு உண்மையாகவே தெரியுது. பிரசங்கத்தை நான் ஃபுல்லாக கேட்டேன். உங்களில் எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டார். பைபிள் படித்தேன், பிடிச்சேன். ஐயோ பிராமன், நீங்கள் பைபிள் படிக்கும்போது நிறைய விஷயம் தெரியும். அதனால் நீங்கள் படிக்கணும். அது மாத்திரம் இல்லை, நிறைய பிரசங்கம் நீங்கள் எந்த டிவியில் நிறைய பேர் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. அதை காட்டிலும் முகமுகமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம் தான் இந்த பிரசங்க பீடம். ஸோ அதை நம்ம உண்மையாக பயன்படுத்துகிறோம். அதனால் நீங்களும் பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இப்போ சொல்லுங்கள், உங்களை ஏதாவது நிந்தையாக பேசிட்டாங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இங்கே ஒரு ஃபேமிலி நன்றி சாட்சி. ஐயா வாங்க, ஐசக் ஐயா வாங்க. ஐசக், ரெபேக்கா, நந்தினி, இந்த குடும்பத்துக்கு எனக்கு ஒரு